பேக்ரவுண்டில் வெளிச்சம் அதிகமாக இருக்கும்போது சப்ஜெக்ட் வந்து ரொம்பவே வந்து டார்க் ஆயிருங்க. அந்த மாதிரி சமயங்களில் மீட்டரிங் மோட் பயன்படுத்தி சப்ஜெக்டை வந்து சரியான எக்ஸ்போசரில் வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து எடுக்க முடியுங்க. எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்தலாம் வாங்க. பொதுவாக எல்லா கேமராலையுமே டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய மீட்டரிங் மோடு வந்து மல்டி ஆர் எவால்வேட்டர் மீட்டரிங் மோடுங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முழு ஃப்ரேமில் இருக்கக்கூடிய லைட்டையும் கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்போசர் வேல்யூ வந்து செட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஃப்ரேமில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டில் வெளிச்சம் அதிகமாக இருக்கிறங்காட்டி கேமரா வந்து வெளிச்சம் அதிகமாக இருக்குதாட்டிருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்போசர் ரொம்ப கம்மி பண்ணுங்கள். அதனால தான் வந்து நம்மளுக்கு சப்ஜெக்ட் ரொம்ப டார்க்காக வந்து மாறிடுச்சுங்க. இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக தான் நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு மீட்டரிங் மோடு வந்து ஸ்பாட் மீட்டரிங் மோடுங்க. இந்த ஸ்பாட் மீட்டரிங் மோடு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பாட்டில் இருக்கிற எக்ஸ்போசர் மட்டும் தான் கனெக்ட் பண்ணுங்கள். அந்த சின்ன ரவுண்ட் இருக்குங்க இல்லையா, அந்த ரவுண்டை வந்து நம்ம ஃபேஸில் வச்சிட்டோமா, ஃபேஸில் என்ன எக்ஸ்போசர் இருக்கோ அதை மட்டும் கனெக்ட் பண்ணி எக்ஸ்போசர் கம்மியாக இருக்கிறங்காட்டி எக்ஸ்போசரை வந்து அதிகப்படுத்துதுங்க. அதனால தான் வந்து பேக்ரவுண்டில் இன்னுமே வந்து நம்மளுக்கு வந்து வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்குதுங்க. ஸோ நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப வெளிச்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மீட்டரிங் மோடு யூஸ் பண்ணலாங்க. அடுத்து என்டையர் ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய லைட்டையும் கால்குலேட் பண்ணுங்கள். ஹைலைட் அப்படிங்கிறது ஹைலைட் வேல்யூஸ் கால்குலேட் பண்ணி எக்ஸ்போசர் செட் பண்ணுங்கள். சென்டர் அப்படிங்கிறது சென்டரில் இருக்கக்கூடிய லைட்டை கால்குலேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்போசர் வேல்யூ வந்து செட் பண்ணுங்கள். நன்றி.